இன்னைக்கு நம்ம மக்கள் குரல் ஷோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது செலவு செய்யறதுக்கா இல்ல சேமிச்சு வைக்கிறதுக்கா, இதுதான் நம்மளோட டாபிக். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம், ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான், அந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நேரம் ஓரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் மேடம் இருந்தேன். எனக்கும் இந்த மாதிரி ஷோலெல்லாம் பேசணும்னு சொல்லி ஆசை தான். காசு சம்பாதிக்கிறது எதுக்குங்க? ஜாலியாக பிடிச்சதை பண்ணினோமா, ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றினோமா, அடுத்த நிமிஷம் இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது. அப்புறம் எதுக்கு சேர்த்திலாம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் சொன்னால் கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் அது இல்லைங்க லைஃபு. இப்போ நான் எப்படி இருக்கிறேங்கிறதுலன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் எப்படி இருந்தேங்கிறதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். இவர் தாங்க எங்கள் அப்பா. அதான் மாச சம்பளம் வந்துருச்சுல, ஒரு நல்ல செட்டை வாங்கி போடலாம்ல. இது போதுண்டி, எனக்கு போதும். கணக்கே பார்த்துட்டு இருங்க. அப்படி என்னத்தை தான் எழுதுவீங்களோ தெரில. கணக்கு எழுதுவேன். சேமிப்பு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நான் சந்தோஷப்பட்டு சேமிக்கிறேன். இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் வேற எப்போ? நான் ஒரு தத்துவம் கண்டுபிடிச்சிருக்கேன், சொல்லவா? காசு போனால் வரும், வயசு போனால் வருமா? இருக்கிற வயசுலேயே இருக்கிற காசை வச்சு சந்தோஷமாக செலவு பண்ணி நம்ம ஆசைகளெல்லாம் தீர்த்துக்க வேண்டியதுதான். அண்ணே, ஆமாண்ணே, அப்போ இருந்த காசுக்கு அவள் ஆசைப்பட்ட காரை வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ அது தேவையில்லை. சேமித்து வைப்போம். வாழ்க்கையில் எல்லா நாளும் நமக்கான நாளாக இருக்காதுல்ல. நான் விதை விதைச்சா அது என் பையனுக்கு உதவும், அவன் விதைக்கிற விதை அவன் பையனுக்கு உதவும். சரிண்ணே, சரி, நான் வேலை முடிச்சுட்டு கூப்பிட்றேன். எஸ்பிஐ பேங்க்கில் புதுசாக ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமு ஆரம்பிச்சிருக்காங்களாமா. நம்ம சேமிச்சதெல்லாம் இப்போதைக்கு அதில் போட்டு வைப்போம். மச்சான் நடா பார்ட்டிக்கு டிக்கெட் அனுப்பிச்சு விட்டுக்கிறோம். ரைட்டு, உடனே போட்ட வேண்டியதுதான். இன்னைக்கு ஃபுல் ஃபன்னு தான். போட்டுருவோம் ஜிபேல. Rupees 100 received on phone pay. எது சரி எது தப்புன்னு தெரியாமல் போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில். அந்த ஒரு நாள் வந்துச்சு. அப்பா என்னை விட்டு போன நாள் ஆகஸ்ட் 25, 2014. நம்மளை பார்த்துக்க கூட காசு இல்லைல்லம்மா. ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்கிறாருமா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேற காசு இல்லை. செமஸ்டர் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. உங்க அப்பா பத்தி என்னடா உனக்கு தெரியும்? நீ தான் ஃபோன் நல்லா நோண்டுவல, மெசேஜ்குள்ள போய் பார்ப்போம். வீட்டு வாடகைலாம் கட்டியாச்சு, உன் காலேஜ் ஃபீஸும் கட்டியாச்சு. அவர் சம்பாரிச்ச காசெல்லாம் சேமிச்சு வச்சு உனக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காரு. நீ காலேஜுக்கு போயிட்டு என்ன பண்ணின, எப்படி இருந்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சியா? டேய், அவர் உங்க அப்பாடா. சேர்த்து வைக்கிறதுனா ஒன்றும் நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்கிறது இல்லைடா. காசு சம்பாதிக்கிறது கூட ஈஸி, ஆனால் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ போயிட்டுருக்கு, அந்த பக்கமாக போப்பா. பணத்தை விட சிறந்ததுன்னு நிறையா இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே பணத்தை வச்சு தான் வாங்க முடியும். உனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னா அதில் 5 ரூபாவது சேர்த்து வை. ஏன்னா எல்லா நாளும் நம்ம நாளாக இருக்காதல்ல. வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போது நீ சேமித்து வச்சதை உன்னை காப்பாற்று கூட. குறைஞ்சபட்சம் அது உன்னை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆறுதலாவது இருக்கும்ல. மகனே, சேமித்து வாழ. சேமிப்புங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு இல்லை, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்குப்பா. இன்னைக்கு நான் சம்பாதிச்சது உனக்கு உதவுச்சு இல்லை, அதே மாதிரி நாளைக்கு நீ சம்பாதிக்கிறது உன் பையனுக்கு உதவும், அவன் சம்பாதிக்கிறது அவன் பையனுக்கு உதவும்.